வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்கு மசாலா ஆம்லேட். இது ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர், நல்ல மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது அப்படி இருக்கட்டும். பவுலில் 2 முட்டை எடுத்துடுங்க. ½ டீஸ்பூன் பெப்பர் பொடி, நல்ல மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வெங்காயம். இதை கலந்துக்கிடலாம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுடுங்க. பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வரட்டும். வெங்காயம் வதக்கத்தில் எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ண தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய். தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த மசாலா முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடையும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி, பெப்பர், கரம் மசாலா, தனியா பொடி கொஞ்சமாக, வரமிளகா பொடி, மஞ்சள் பொடி. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்துலேயும் போட்டிருக்கிறோம், முட்டையிலையும் தனியாக முட்டை போட்டிருக்கோம். வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், அது கலந்து வச்சுருக்கிற முட்டையிலையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தேவைக்கு பேலன்ஸ் உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்ல தொக்கு மாதிரி வந்துடும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை அப்படியே விட்டுடலாம். ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்படி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃப்ளேமை வந்து நல்லா கம்மி பண்ணியே வச்சுருங்க. இப்போ ஸ்லோவாக குக் ஆகும். வா, நம்மளோட முட்டை வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்படியே மாற்றி போட்டுடலாம். இப்போ மாற்றி போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அதுலேயே நல்லா மூடி போட்டு வைக்கச்சில் வெந்துடும். மாற்றி போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட வேண்டாம், 30 செகண்ட் வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டான ஒரு மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.